ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் வேர்ல்ட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறது, சூப்பரான ஒரு சுடிதார் நம்ம ஸ்டிச் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த சுடிதார் கிளாத்துக்கு நெக்கு நம்ம இப்போ ஃபஸ்ட்டில் ஸ்டிச் பண்ணலாம். இந்த நெக் மாடல் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம கேன்வாஸ் எதுவுமே யூஸ் பண்ணலை. ஏன்னா இந்த துணி டிசைனிங் துணி மெயின் கிளாத்து, அதனால் நம்ம கேன்வாஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் லைனிங் துணிக்கு மேலே மெயின் பீஸ் பகுதியோட நல்ல பகுதியை சேர்த்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணி தைச்சிட வேண்டியதான். தைக்கும்போது நம்ம தேவையான அளவு இடமிட்டு நம்ம தைச்சிக்கிடணும். பாருங்கள், இந்த நெக் மாடல் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு பாருங்கள், நீட்டாக இந்த வளைவு பகுதியில் கட் பண்ணி விட்ருக்கணும். இந்த வளைவு பகுதி இந்த மாதிரி கட் பண்ணி விட்ட பிறகு நம்ம மெயின் பீஸ் பகுதியை முன் பக்கமாக திருப்பி விட்டு நீட்டாக ஒரு சுவடை அடிச்சுக்கிட்டால் மட்டும் போதும். பாருங்கள், இது ஸ்டார் நெக் மாடல் தான் நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கிறது. அந்த வளைவு பகுதியை நீட்டாக லைனிங் துணியெல்லாம் நம்ம எடுத்து விட்ட பிறகு தான் இந்த சோவடி அடிக்கணும். இதுக்கு கேன்வாஸ் எதுவும் யூஸ் பண்ணாததுனால நம்ம நீட்டாக இந்த போல்டிங்லாம் எடுத்து விட்ட பிறகு லைனிங் துணிக்கு மேலே ஒரு சோவடி இந்த மாதிரி தைச்சி எடுத்துக்கிடலாம். பாருங்கள், அந்த வளைவு பகுதிகள் வரும்போது நீட்டாக தைச்சி எடுத்துக்கிடணும். இந்த துணியை எக்காரணம் கொண்டும் நம்ம இழுத்தெல்லாம் தைக்கக்கூடாது. பாருங்கள், இந்த கழுத்தோட அந்த டேன் பண்ணக்கூடிய பகுதி வந்தவுடன் நீட்டாக டேன் பண்ணி நீட்டாக நம்ம இந்த மாதிரி வளைச்சி தைச்சா போதும். பாருங்கள், தைச்சி முடித்த பிறகு இந்த நெக் மாடல் எப்படி இருக்குது, எவ்வளோ சிம்பிளான ஒரு மாடலில் நம்ம நீட்டாக நெக் மாடல் ஸ்டிச் பண்ணியாச்சு அப்படிங்கிறத பாருங்கள். அடுத்ததாக ஒரு சிங்கிள் ட்ராக் அளவுக்கு நம்ம ஒரு சுவடி அடிச்சுக்கிடலாம். பாருங்கள், நீட்டாக ஃப்ரண்ட் நெக்கு நம்ம தைச்சி முடித்தாச்சு. அடுத்ததாக லைட்டாக இந்த ஆம்கோல் பகுதியில் லைனிங் துணியும் மெயின் பீஸ் துணியும் சேர்த்து ஒரு தையல் போட்டுக்கிடுவோம். அடுத்ததாக பாருங்கள், இப்போ முன்பகுதி துணி நமக்கு முன் கழுத்துக்கு ரெடியாகியாச்சு. அடுத்ததாக பின்பக்கத்து துணியை எடுத்துக்கிடலாம். பின்பக்கத்து துணியை எடுத்து மெயின் பீஸ் துணியோட மெயின் பகுதி நல்ல பகுதிக்கு மேலே நம்ம லைனிங் துணியை வச்சு அப்படியே நமக்கு தைக்கிறதுக்கு எவ்வளோ இடம் தேவையோ அந்த அளவு விட்டுக்கிட்டு நீட்டாக நம்ம ஜாயின் பண்ணி தைச்சிருவோம். இந்த நெக்கு ரவுண்டு நெக்கு நம்ம பேக்கில் வச்சுருக்கோம் இந்த சுடிதாருக்கு. அடுத்ததாக பாருங்கள், லைட்டாக க்ராஸில் கட் பண்ணி விட்டுக்கிடுவோம். ரெண்டு துணியும் சேர்த்து கட் பண்ணும்போது நம்ம ஜாயின் பண்ண அளவில் கட் பண்ணிடாதவாறு நீட்டாக கவனமாக நம்ம கட் பண்ணிக்கிடணும். அடுத்ததாக பாருங்கள், ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கிடலாம். அமுக்கு தையல் லைனிங் பகுதி துணியில் தான் போடணும். இந்த லைனிங் துணி பகுதியில் நம்ம போடும்போது பாருங்கள், மெயின் பீஸ் துணியில் படாதவாறு நம்ம ஏற்கனவே ஜாயின் பண்ண அந்த வெட்டு பகுதியை லைனிங் பகுதியில் திருப்பி விட்டு நீட்டாக தைக்கணும். அடுத்ததாக ஷோல்டர் நம்ம ஜாயின் பண்ணிக்கிடலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது பாருங்கள், நீட்டாக இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணுறது ஜாயிண்ட் வெளியே தெரியாத அளவுக்கு நம்ம பண்ணுறோம். மெயின் பீஸ் பகுதி துணியும் ரெண்டு துணியும் சேர்ந்து வரும்படியாக எடுத்து பாருங்கள், முன்துண்டு துணிக்கு உள்பகுதியில் வெளி பீஸ் துணியை நம்ம வச்சு தைச்சிக்கிட்டு இருக்கிறோம். பாருங்கள், ஒரு ரெண்டு தையல் நீட்டாக போட்டுக்கிடலாம். அடுத்தது நம்ம திருப்பி எடுத்தால் போதும். எடுத்த பிறகு ஃப்ரண்ட் நெக்கு ஸ்டார் நெக்கும் பேக் நெக் மாடல் பாருங்கள் ரவுண்டு நெக்கும் நீட்டாக நம்ம தைச்சி முடித்தாச்சு. இந்த மாதிரி நீங்களும் ஈஸியான மெத்தடில் தைச்சி பாருங்கள். அடுத்ததாக ஷோல்டரில் இருந்து ஒரு ஷோ அடி அடித்து நீட்டாக நம்ம முடித்து எடுத்துக்கலாம். பின் கழுத்து நம்ம ஏற்கனவே அமுக்கு தையல் மட்டும்தான் போட்டிருந்தோம், அதனால் ஒரு தையல் மட்டும் இந்த ஷோ அடி அடிச்சுக்கிடுவோம். பாருங்கள், இப்போ நீட்டாக இந்த சுடிதாரோட நெக் மாடல் நம்ம தைச்சி முடித்தாச்சு. அடுத்ததாக இந்த சுடிதாருக்குள்ளே கை நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிடலாம். பாருங்கள், ஏற்கனவே நம்ம கட் பண்ணி தான் வச்சுருக்கோம். இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த மெயின் பீஸ் துணியை எடுத்து ஒரு சிங்கிள் மடக்கம் ஒரு பெரிய மடக்கம் மடக்கிடலாம். சிங்கிள் மடக்கு 1/4 இன்ச்சு அளவுக்கு மடக்கணும். அடுத்தது பெரிய மடக்கு ஒரு 1/4 இன்ச்சு விடவும் ஒரே ஒரு கோடு 1/2 இன்ச்சு வரை நமக்கு தேவையில்லை. அந்த அளவுக்கு நம்ம சின்னதாக மடக்கிக்கிடலாம். மடக்கின பிறகு பாருங்கள், நீட்டாக அளவு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி நமக்கு தேவையான அளவை கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். ஏற்கனவே நம்ம கட் பண்ணி தான் வச்சுருக்கோம், ஆனாலும் கொஞ்சம் அளவு கூடுதல் குறைய இருக்குமா அப்படிங்கிறத செக் பண்ணி எடுத்துக்கிட்டு நமக்கு தேவையான அளவு நீட்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்த பிறகு முன் கைக்குழி ஒரு 1/2 இன்ச்சு நம்ம இந்த மாதிரி குளித்து கட் பண்ணி எடுத்துக்கிடணும்.
ஃப்ரெண்ட்ஸ், இதுவரைக்கும் நம்ம தங்கவேல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அடுத்தது நம்ம உடம்பு துணியை எடுத்து இந்த கையோட அளவுக்கு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிடணும். பாருங்கள், இந்த உடம்பு துணியோட சென்டர் பகுதியும் கை துணியோட சென்டர் பகுதியும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்து செக் பண்ண பிறகு நம்ம நீட்டாக ஜாயின் பண்ணி எடுத்துக்கிடலாம். இந்த கைக்கு நம்ம லைனிங் துணி எதுவுமே ஜாயின் பண்ணி தைக்கலை, நார்மலாக சாதாரண தையல் தான் போட்டுக்கிட்டு இருக்கோம், கைக்கு லைனிங் வைக்கலை. பாருங்கள், இப்போ ஒரு கை நம்ம ஜாயின் பண்ணியாச்சு, அடுத்தது மறு கை ஜாயின் பண்ணிக்கிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கையெல்லாம் ஜாயின் பண்ணும்போது நம்ம உடம்பு துணியில் முன் கைக்குழி நம்ம குளித்து கட் பண்ணியிருக்க மாதிரி இந்த கை துணியிலையும் நம்ம குளித்து கட் பண்ணியிருப்போம். அதனால் முன் கைக்குழி பகுதியை பின் கைக்குழிக்கு மாற்றி நம்ம தைச்சிடக்கூடாது. அதனால் தைக்கும்போது கவனமாக முன் கைக்குழி பின் கைக்குழி பார்த்து தான் நம்ம தைக்கணும். பாருங்கள், இப்போ நீட்டாக 2 கையுமே நம்ம தைச்சி முடிக்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் தைச்சி எடுத்தீங்கன்னா கைக்கு எந்த ப்ளீட்ரு எதுவுமே வராது, போடும்போது ரொம்ப லுக்காகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அடுத்தது இந்த கைக்கு நம்ம லைனிங் துணி வைக்காததுனால இந்த துணி நூல் பிரிஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சோடி நம்ம தேவைக்கு அடிச்சுக்கிடலாம். இந்த கையோட எட்ஜில் நம்ம ஏன்னா ஓவர்லாக் போடலை. பாருங்கள், இப்போ ஜாயின் பண்ண பிறகு இந்த கை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அடுத்தது கை கீழ் சுற்றளவுலேருந்து கை சுற்றளவும் நீட்டாக நம்ம தைச்சி நேர இந்த உடம்பு அளவை குறித்து கரெக்டாக பிடிச்சி தைச்சிட வேண்டியதான். பாருங்கள், இந்த சுடிதாருக்கு தேவையான கை கீழ் சுற்றளவு, கை சுற்றளவு, உடம்பு சுற்றளவு, அடுத்தது இடுப்பு சுற்றளவு எல்லா அளவும் நம்ம கரெக்டாக ஜாயின் பண்ணி தைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி தைச்சி நம்ம எடுக்கும்போது சுடிதாரோட மேல் துண்டு நமக்கு நீட்டாக ரெடி ஆயிரும். இந்த சுடிதாரு நம்ம பிளாக் கலர் பிளெயின் துணி நெட் யூஸ் பண்ணி தான் இந்த சுடிதாரோட கீழ்ப்பகுதி துணி நம்ம ஜாயின் பண்ணி தைக்க போகிறோம். அம்பர்லா கட்டிங் சுடிதாரு. இந்த சுடிதாரோட மேல் துண்டு மட்டும்தான் நமக்கு டிசைனிங் ஒர்க் கொடுத்துருக்கோம். கீழ்த்துண்டு பாருங்கள், நெட்டு கிளாத்தில் நீட்டாக நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி தைச்சி ஃபுல்லுமே எடுத்தாச்சு. அடுத்தது திருப்பி எடுக்கும்போது நம்மளுக்கு இந்த சுடிதாரோட அளவை பார்த்தாலே நமக்கு தெரியும் எப்படி இருக்குது, பார்க்குறதுக்கு லுக்காக இருக்குது அப்படிங்கிறது தெரியும். பாருங்கள், இந்த துணியோட உடம்பு அளவை இறக்கத்தில் நம்ம ஒரு மடிப்பு சிங்கிள் மடக்கு மட்டும் மடித்து தைச்சி எடுத்துக்கிடலாம். ஏன்னா இந்த துணி மெயின் பீஸ் துணி டிசைன் ஒர்க் கொடுத்துருக்கறதுனால பூஞ்சி வந்துடும். அந்த நூல் ஒன்று ஒன்றா பிரிஞ்சு நம்ம உடம்புல குத்தி குத்தி விட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் நம்ம ஒரு சிங்கிள் போல்டிங் பண்ணி தைச்சிக்கிட்டு நம்ம அடுத்தது இந்த பிளாக் கலர் நெட்டு துணியும் நம்ம ஜாயின் பண்ணி தைச்சிக்கிடலாம். பாருங்கள், இந்த சுடிதாரோட மேல் பாட்டு இப்போ நமக்கு நீட்டாக ரெடி ஆகியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் அந்த ஈஸியான மெத்தடில் தைச்சி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக் மாடல் மட்டும் இல்லை, உடம்பு ஃபுல்லுமே நம்ம இந்த வீடியோவில் தைக்கிறது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஒரு நெக் மாடலும் உடம்பளவும் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத நம்ம நீட்டாக பார்த்து முடிச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம தங்கவேல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.